உங்களிடம் செல்வம் சேர வேண்டும் என்றால் இந்த பொருட்களை எல்லாம் உடனடியாக உங்கள் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் துரதிர்ஷ்டம் ஏற்படுமாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில பொருட்களை நீங்கள் வீட்டில் வைத்திருந்தால் ஏழ்மையை ஏற்படுத்தும், பணத்தை துடைத்துவிடும். புறாக்கூடு, தேன்கூடு. புறாக்கூடு வீட்டில் வைத்திருந்தால் வீட்டில் நிலைப்புத்தன்மை இல்லாமல் போவதோடு தரித்திரம் உண்டாகும். இதனால் உங்கள் வீட்டில் புறாக்கூடு வைத்திருந்தால் உடனே அதனை அப்புறப்படுத்துங்கள். தேன்கூடு உங்கள் வீட்டில் இருப்பது உங்களுக்கு ஆபத்தானது மட்டுமல்ல, வீட்டில் துரதிர்ஷ்டத்தையும் தரித்திரத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். எனவே அதை வீட்டிலிருந்து நீக்க தொழில்முறை வல்லுநர்களை அணுக வேண்டும். வீட்டில் புறாக்கூடு இருப்பின் சிலருக்கு அலர்ஜி, சுவாச பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. தேன்கூடு களைய நேரிட்டால் அது கடிப்பதால் விஷக்கடியாக மாறலாம். எனவே கவனம் தேவை. சிலந்தி வலை, உடைந்த கண்ணாடி. வீட்டில் சிலந்தி வலை கட்டினால் அது துரதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகும். எனவே அதை உடனடியாக நீக்கிவிட்டு வீட்டை முடிந்தவரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வாஸ்துபடி உடைந்த கண்ணாடிகள் துரதிர்ஷ்டமானது. அதோடு வீட்டில் ஏழ்மையையும் எதிர்மறை ஆற்றலையும் ஈர்ப்பதாய் கருதப்படுகிறது. எனவே வீட்டிலுள்ள எல்லா உடைந்த கண்ணாடி பொருட்களையும் தூக்கி எறியுங்கள். வௌவால். வௌவால்கள் நோய்கள், துரதிர்ஷ்டமான சூழல்கள், ஏழ்மை மற்றும் மரணத்தை கூட கொண்டு வருவதாக கருதப்படுகின்றது. வௌவால்கள் நடமாடும் இடத்தில் நீங்கள் குடியிருந்தால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு எல்லா ஜன்னல்கள் மற்றும் கதவுகளையும் அடைத்துவிட வேண்டும். சுவர்களில் பொத்தல்கள். சுவர்களில் பொத்தல்கள் இருந்தால் உடனடியாக அதனை பழுது பார்க்கவும். ஏனென்றால் சுவர்களில் இருக்கும் பள்ளங்கள் கண்களுக்கு சகிக்காமல் இருப்பதோடு நஷ்டத்தையும் ஏழ்மையையும் கொண்டு வரும். ஒழுகும் குழாய்கள். ஒழுகும் குழாய்களால் தண்ணீர் வீணாவதோடு நேர்மறை ஆற்றல் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது. ஒழுகும் குழாய்களை உடனடியாக பழுது பார்க்க வேண்டும். மாடி. பெரும்பாலும் வீட்டின் மாடியில் தேவையில்லாத பழைய மரச்சாமான்கள் மற்றும் குப்பைகள் அடைந்து கிடக்கும். குப்பைகள் அடைக்கும் இடமாக உங்கள் மாடி தோற்றமளித்தால் குப்பைகளை உடனடியாக நீக்குங்கள். அழுக்கான மாடி தரித்திரத்தை உருவாக்கும். வாடிய மலர்கள். கடவுளுக்கு தினமும் பூஜை செய்யும் பொழுது வாடிய மலர்களை கடவுள் படங்களுக்கு போடுவதோ அர்ச்சனைக்கு பயன்படுத்துவதோ கூடாது. பூஜை செய்வதற்கு முன் உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்யுங்கள். வாடிய மலர்களை வைத்திருப்பது ஏழ்மையை கொண்டு வந்து சேர்க்கும். காய்ந்த இலைகள். உங்கள் வீட்டிற்குள் வைக்கும் செடிகளை வழக்கமாக வெட்டி சீராக பராமரிக்கவும். காய்ந்த இலைகளை களையெடுத்து விடுங்கள். அப்படியே வைத்திருந்தால் அது வீட்டில் கெட்ட சக்திகளை ஈர்ப்பதோடு பணத்தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும். கட்டப்படாத மின்கம்பிகள். கட்டப்படாத மின்கம்பிகள் வீட்டில் வைத்திருத்தல் கூடாது. அதை தவிர உங்கள் வீட்டில் இருக்கும் மின்னணு சாதனங்கள் வேலை செய்யவில்லை என்றால் அதை பழுது பார்க்கவும் அல்லது வீட்டிலிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தவும். இதுபோல மற்றுமொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.